Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible school க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். children, நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் முழங்கால் படிடுங்க, கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ரோமர் புஸ்தகத்தை பிள்ளைகள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீ விசேஷித்து ஞானத்தின் ஆவினால் நிரப்புவீராக ராஜா. அப்பா, கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீர் கர்த்தாவே. பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், அவர்கள் பெற்றோர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. பெற்றோரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. பெற்றோர் ஆண்டவரை கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆகாரத்தை வீணாக்க கூடாதப்பா. பிள்ளைகள் விசேஷித்த ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்டுங்களை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை பற்றி சொல்லுகிற சந்தர்ப்பத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வாயிலே உங்க வார்த்தையை வைத்து கரத்தின் நேர்ல மறைத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை நீ பயன்படுத்துங்கப்பா. யோவான் ஸ்நானகனை போல பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார். நீங்க கரங்களை தட்டி துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிறகு நாம் வேதத்தை தியானிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆவியானவரே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகள் பயப்படத்தக்கவர், துதிகளுக்கு பாத்திரர், கோடான கோடி தூதரமத்தில் போற்றப்படுகிற நல்ல தேவன், வல்லவர். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஏகபகரதே, ஆராதனை ஆராதனை ஆவியானவர் ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. தூயவரே, ஆராதனை 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 உமக்கு. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே,
நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை முழு வேளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை எபினேஸ்வரே, ஆராதனை 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 மக்களக மகரா, ஆராதனை ஆராதனை. ஓ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உன் நோய்களை சுமந்தவர், உன்னை குணமாக்குகிறவர், உன் காயங்களை கட்டினவர், உன் வேதனை மாற்றினவர், உன் பலவீனத்தை சுமந்தவர். அவன் நாம் யெகோவா ராபா ரோஃபேகா, சுகம் தருகிறவர் உனக்கு அவர். ஆராதிக்கிறோம். யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே கபதா ரே கபா, மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. மகிமை மகிமை ஆராதனை 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 ஆராதனை. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. சபையோர்கள் சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செலுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. பரிசுத்தருக்கு ஆராதனை ஆராதனை. ஓ ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. இயேசு நாமத்தினால் பிசாசின் திட்டங்கள் நிறைவேறவாகட்டும். ஓ துதிக்கும் வெற்றி உண்டாகும். 14ஆம் அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். 2ஆம் வசனம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாமல் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். 3ஆம் வசனம். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. 4ஆம் வசனம். மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. 5ஆம் வசனம். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். 6ஆம் வசனம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான்.
7ஆம் வசனம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. 8ஆம் வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். 9ஆம் வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். 10ஆம் வசனம், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. 11ஆம் வசனம், அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 13ஆம் வசனம், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடர்தலையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். 14ஆம் வசனம், ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். 15ஆம் வசனம், போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. 16ஆம் வசனம், உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். 17ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினுள்ளாண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. 18ஆம் வசனம், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். 19ஆம் வசனம், ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். 20ஆம் வசனம், போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனால் இடறுதல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். 21ஆம் வசனம், மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்தற்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். 22ஆம் வசனம், உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். 23ஆம் வசனம், ஒருவன் சமுசாயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். ரோமர் 14ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 6ஆம் வசனத்தில் பாதிலிருந்து நான் படிக்கிறேன், கேளுங்க. புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். இந்த வார்த்தையின்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணுமா? ஸ்தோத்திரம் சொல்லணுமா? நீங்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த சாப்பாட்டை கர்த்தருக்காக சாப்பிட்றீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திரம்னாவே நன்றி செலுத்துறது. நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம்னு சொல்லாமல் இன்னொரு வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 23:25 ஒரு வசனம் எழுதியிருக்குது இல்லையா? கர்த்தரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்படி ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுவீங்கன்னா அந்த உணவு நீங்கள் கர்த்தருக்காக சாப்பிட்றீங்க. இந்த உணவை எனக்கு கர்த்தர் கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க. அடுத்து வசனத்தை சொல்லி நீங்கள் சாப்பிடும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே என் கர்த்தர் தான். என் கர்த்தர் இந்த உணவை ஆரோக்கியப்படுத்தி எனக்கு கொடுக்குறாரு.
பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஆப்பிளுக்கு மேலே வந்து மெழுகு பூசி அனுப்புகிறாங்களாம். ஏன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பூசி அனுப்புகிறாங்களாம்? மெழுகு பூசி அனுப்புகிறாங்களாம். அதனால மேலே இருக்கிற தோலை வந்து என்ன பண்ணணுமா, எடுத்துட்டு சாப்பிட்ணும். நல்லா பழங்களை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி சாப்பிடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி 2 பிள்ளைங்க வந்து மாம்பழ சீசன் கரெக்டுங்களா, மாம்பழ சீசன் மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்ருக்காங்க. அதில் படிந்த ஒரு விஷத்தன்மை பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருந்திருக்கு. அந்த பிள்ளைங்க அந்த பழத்தை சாப்பிடும்போது இறந்து போயிட்டாங்களாம். பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் நம்மளும் தான் பழம் சாப்பிட்றோம், நம்மளும் உணவு சாப்பிட்றோம். ஆனால் ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை காக்கிறாரு இல்லையா? நம்ம எதை சாப்பிடும் பொழுதும், தண்ணி குடிக்கும் பொழுது கூட சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும் பொழுதும், உணவு லஞ்சு சாப்பிட்றீங்க இல்லையா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க இல்லையா, அப்போ ஒரு சின்ன ஜபம், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஸ்கூலில் இருக்கும்போது உங்களால் வசனம் சொல்லி சாப்பிட முடியல அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா சொல்லி சாப்பிடுங்க. வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை வச்சு ஒரு நிமிடம் இந்த வசனத்தை சொல்லி சாப்பிடுங்க. ஏசப்பா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விலக்கி ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, நீங்கள் கொடுத்த உணவுக்காக ரொம்ப தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லி சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்கள் பெற்றோர் உணவு சமைக்கும் பொழுது கூட மம்மி டேடி நீங்கள் உணவு காய்கறி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாவே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் வீட்டில் வைங்க டேடின்னு சொல்லுங்கள். மம்மிக்கிட்டேயும் மம்மி நீங்கள் சமைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லி ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணிவிட்டு சமையல் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படியா அந்த ஆகாரத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், கேள்வி கேட்கலாமா? கிறிஸ்துவுக்கு டேஷ் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆ, பெருமைக்கு ஊழியம் செய்கிறவன். ஆ, பெயருக்கு ஊழியம் செய்கிறவன். இ, ஊழியம் செய்கிறவன். கரெக்டான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.